வாரமானால் ஒரு பகுதியை எடுத்து வெள்ளிக்கிழமை நாம் பார்க்குறோம். இன்னைக்கு தினத்தில் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3லேருந்து 10 வரைக்கும் நம்ம வாசித்தோம். சுவிசேஷ புஸ்தகத்தில் எல்லாவற்றிலும் இந்த ஊமையானது சொல்கிறதான இயேசு கிறிஸ்து சொல்கிறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஊமை இல்லாமல் எங்குமே அவர் சொன்னதில் என்று வேதத்தில் நம்ம அதில் 13:35 வாசிக்கும்போது நமக்கு அது புரியும். இது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஊமைகள். ஊமைகள் என்றால் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு கதை, அந்த கதையை ஒப்பிட்டு சொல்றது, அதை புரியும்படியான சொல்றதான ஒரு காரியம், அதுதான் ஊமைன்றது வேதத்தில் சொல்றோம். அப்போ அநேக ஊமைகளை தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம பரலோக ராஜ்யம் சமீபமாக்கியது, அது உங்களுக்குள்ளே இருக்குது என்று நம்ம அந்த டாபிக்கில் நம்ம பார்த்துன்னு வந்துருக்கிறோம் இல்லைங்களா. இன்னைக்கு தினத்தில் கூட நம்ம பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது ஒன்று. சுவிசேஷ புஸ்தகம் எத்தனை இருக்குங்க நம்மளுக்கு? 4 புஸ்தகம் சுவிசேஷம் இருக்குது. ஒன்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புஸ்தகம் இருக்குது. இந்த 4 புஸ்தகத்திலும் இந்த ஊமை பற்றி சொல்லுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதாங்கிறதுக்கு ஒரு கேள்வி. எங்கெங்க சொல்லிக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது 4 புஸ்தகத்திலும் சொல்லிக்குதுங்களா? இல்லை, 3 புஸ்தகத்தை மட்டும் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. யோவானில் எங்கேயுமே நான் அது தேடிட்டேன், நீங்கள் வேணால் கண்டுபிடிங்க பார்க்கலாம். யோவானில் இந்த ஊமை கதை நம்ம சொல்கிற மாதிரி அங்கே பல்ல. மார்க்கிலும் என்ன சொல்லணும், மார்க்கு ஃபஸ்ட்டு மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்புறம் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு இருக்குது. அப்புறம் யோவானில் பார்த்தோம்னா அது இல்லை என்று நமக்கு புரிகிறது. ஏன் 3 சுவிசேஷ புத்தகத்தில் விசேஷமாக மத்தேயு ஒரு விதமாக சொல்கிறாருங்க, மார்க் ஒரு விதமாக சொல்கிறாரு, லூக்கா அவர் ஒரு விதமாக சொல்கிறாரு. இந்த 3 விசேஷமான புஸ்தகம், 3த்தில் இருக்குது அந்த காரியம், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு. அதனால தான் நம்ம வாசிக்கிறதுக்கு புறப்படும் போது பாருங்க, வாசிக்கலாம். நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. பாருங்க, அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். பார்த்தீங்களா? பாருங்க, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கிறதுக்கு புறப்பட்டானா. அப்போ பார்த்தோம்னா வேதன்றது நமக்கு அதுக்கு முன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கு. வேதன்றது எதுக்கு நம்ம ஒப்பிடலாம்? வசனத்துக்கு. அதே 18ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை திரும்ப கூட பார்க்க முடியும். வேதம் என்னது என்ன அப்படின்னுட்டு இந்த அதிகாரத்தில் இப்போ நம்ம 10 வரைக்கும் வாசிச்சோம் இல்லைங்களா. அந்த 18ஆம் அதிகாரத்து 18ஆம் வசனம் 13ஆவது அதிகாரம் 18லேருந்து நம்ம வாசிக்கும் போது அதை பற்றி இன்னும் விளக்கமாக நமக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றதான காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் விதைக்கிறதுக்கு ஒருத்தன் புறப்பட்டாங்க. அப்போ விதைக்கிறதுக்கு புறப்படும் போது விவசாயி பற்றி தான் நான் சொல்றாரு இல்லைங்களா. விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க, விதைக்கிறதுக்கு விதையை எடுத்துக்குவான். எடுக்கும்போது அந்த விதையானது என்ன பண்றாங்க, இப்படி வாரி எடுப்பாங்க இல்லைங்களா. கையில விதைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, விதைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா வாரி எரிக்கும் போது அது எங்கெங்க வீதான், 4 விதமான நிலத்தில் வீது. நிலம் என்றது நமக்கு என்ன, அது நம்ம நிலம்ன்றது இது. அப்போ விதை என்னது, வசனம். அப்புறம் இன்னொன்னு இருக்குதுங்க. அப்புறம் பாருங்க, கீழே வாசிக்கலாம். அவன் விதைக்கையில் பாருங்க, சில விதைன்னா அவன் விதைக்கிறதுக்கு போனாங்க. விதைக்கு போகும்போது சில விதை பாருங்க, வாசிங்க, வயல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எங்க போயுது, அவன் எடுக்கும் போதே நம்ம விரைப்புல பார்க்கும்போது விதைக்கிறதுக்குன்னு புறப்படும் போது நம்ம கூட நடக்கிற பாதையை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில இல்லைங்களா, மாமலை கரடுமுரடான நிலைமை இருந்தா கூட இருக்கட்டும், இருந்தாலும் கூட நம்ம ஒரு பாதையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கோ.
அந்த வை முள்ளு பாதையோ இல்ல கல்லு பாதையோ இல்ல நடந்து நடந்து என்ன ஆகுதுன்னா அந்த வைய ஒரு கெட்டி பாதையா மாறி போகுது இல்லைங்களா. ஒரு வைய நம்ம உருவாக்குறோம், மனுஷன் மெரிக்கிற இடம் எல்லாம் என்ன ஆகுதுன்னா மெரிக்க என்ன ஆகுதுங்க, அந்த வை ஆகி போகுது. அதனால்தான் விதைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு மனுஷன் புறப்பட்டானா அந்த விதைக்கிறதுக்கு புறப்பட்டு போகும்போது வை அறையில வைச்சான் முதல்ல. அப்ப பாத்தீங்களா, முதல் எங்க வையுதுங்களா, வை அறையில. அப்போ விதைக்கும் போதே என்ன ஆகுதுங்க, அந்த வயல வந்துச்சு. அது பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன பண்ண முடியாது, பலன் கொடுங்க. எதுக்கு பலன் கொடுக்க முடியாதுன்றது பார்க்கும்போது இந்த மனுஷன் என்ன பண்றான், மெதிச்சுன்னு போறாங்க. ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, நம்ம மாமலை பார்த்தோம்னா பயிர் எதிர்களுக்கு தான் நல்லா நம்மளுக்கு தெரியும், விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் இல்லைங்க, எப்படி அது நம்ம பண்ண முடியும் அப்படின்னு போது அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த வயல இப்படி நடப்பாங்க, அப்படி நடந்த ஒரு பாதையே உருவாக்கும் போது அந்த விதையானது அங்க உயும் போகுது. என்ன ஆகுது இல்ல, அது உள்ள போறது இல்ல, அது மனுஷனுக்குள்ள என்ன பண்ணணும்னா அந்த விதையானது என்ன பண்ணா மண்ணுக்குள்ள உள்ள போனாதான் என்ன ஆகுங்க, அது விதையானது உள்ள போய் மறுபடியும் பலன் கொடுக்க முடியும். ஆனா கொடுக்காத காரணம் என்ன ஆகுதுன்னா அது வயல வந்துச்சு. ரெண்டாவது வாசம் பறவைகள் வந்துச்சான், அது பச்சித்து போகுது. இந்த பறவை யாருக்கு நம்ம ஒப்பிடலாம் பார்க்கலாம், பறவை யாரை நம்ம சொல்லலாம், பறவைகளை கவனிச்சு பாருங்கன்னு சொல்றாரு எஸ் இல்லைங்களா. மத்திய 6ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல இருந்து நம்ம சொல்லும் போது பறவைகளை நீங்க என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணது இல்லைங்க, விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல. அதான் அந்த பறவைக்கு இந்த பறவைக்கு இங்க சொல்லல. அவர் கீழே வாசிங்க, பறவைகளே நீங்க கவனித்து பாருங்க. அது என்ன ஆகுதுங்களா, வையேரியில வீழ்ந்தது என்ன பண்ணுங்க, முதல்ல அது போய் என்ன பண்ணான், பொறிக்கிறது. ஃபர்ஸ்ட் உள்ள போவாதனால மேலே இருக்குது இல்லைங்களா அந்த விதை. அதனால என்ன ஆகுதுன்னா அது சாப்பிடுறதான விஷயங்களா காணுது. அப்போ அந்த பறவை யாருன்னு நம்ம திரும்ப அது கீழே பார்க்கலாம். கீழே வாசிங்க. அப்புறம் பாருங்க, சில விதை, இப்போ ஒரு விதை பார்த்தோம் அது வயல் வந்துச்சு. சில விதை அப்புறம் அதிக மண் இல்லாத நிலத்துல என்ன ஆகுதுங்க, அதிகமா மண் இல்லைன்னா என்ன ஆகுதுங்க, கருப்பா கல்லும் கொஞ்சம் மண்ணுக்கு இது அங்க இல்லைங்களா. இந்த ஊமையை பத்தி நம்ம பார்க்கும்போது எத்தனோ வாட்டி போதிச்சிருப்பாங்க இல்லைங்களா, எல்லாரும் போதிக்கிறாங்க. இந்த போதனை நம்ம புரிஞ்சிக்கும் போதுதான் நமக்கு விளக்கமா நமக்கு தெரியும். அதே நேரத்துல விவரமா இருக்கும். அதுல நம்ம கண்டுகொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து 3 சுவிசேஷத்துக்கு சொல்லிக்கிறாருன்னா காரணம் இந்த விதைக்கும் இதயத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குது. அதனாலதான் நான் அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னதுக்கு ஒப்பிடுறாங்க. பாருங்க கீழே. அப்புறம் பாருங்க, சில விதை எங்க வச்சான், முள்ளு கொஞ்சம் கல்லு கொஞ்சம் மண் இருக்கிற இடத்துல வச்சு. மண்ணும் கல்லு இருந்தா வருமா? இப்ப ஏசாயா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது கல்லுகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பொறுக்கி என்ன பண்ணணும், பொறுக்கணும். இப்போ விதை, இப்போ நம்ம ஒரு நல்ல விதை விதைக்கணும்னு என்ன பண்ணோம்னா அந்த நிலத்தை சுத்தம் பண்ணி அந்த கல்லெல்லாம் பொறுக்கிட்டு திரும்ப என்ன பண்ணுமா, விதைய என்ன பண்ணுவாங்க, விதைப்பாங்க. விதைச்சாதான் அந்த கல்லு மண்ணு கல்லு இருக்கிற இடத்துல என்ன ஆகுதுங்க, போய் கல்லு மேல ஊஞ்சுனா விதை வருமா, வராது. அப்போ அந்த சில விதை எங்க ஊஞ்சான், கல்லு மேல ஊஞ்சி. ரெண்டாவது விதை. மூணாவது வேற பார்க்கலாம். பாருங்க, மண்ணு ஆயமா இல்லாதனால பாருங்க அது சீக்கிரமா வந்துச்சு. மேலைக்கு தான் இருக்குது, ஆனா சீக்கிரமா வருது. ஆனா சீக்கிரமா வந்தது என்ன பலன் கொடுக்க முடியுமா? அப்போ மண்ணு கொஞ்சம் தான் இருக்குது. அதனால உள்ள போனா என்ன ஆகும், பலன் கொடுக்க முடியும். ஆனா இங்க உள்ள போவாதனால அது சீக்கிரமா வந்துச்சு. அப்புறம் கீழே வெயில் ஏறின போது பாருங்க, வெயில் வருது உடனே சீக்கிரமா வந்துச்சு செடி. ஆனா அதுக்குள்ள என்ன ஆகலைங்க, உள்ளா இல்ல வேறு இருந்தா தானுங்க செடியை வளரும். அப்போ அந்த வேறானது இல்லாதனால சீக்கிரமா வந்துச்சு, முளைச்சிச்சு. விதை மட்டும் விதைச்சாங்க, ஆனா கல்லு மண் இருக்குது. அந்த இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது செடி சீக்கிரமா வருது. அந்த வெயில் பட்ட உடனே என்ன ஆயிடுச்சுங்க, அது வேறு இல்லாம இதான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, வேறு இல்லாத ஓய்ந்து போயிடுச்சா, காஞ்சி போயிடுச்சு. அப்புறம் பாருங்க சில விதை பாருங்க, முள்ளு இல்லை. நீங்க எது பார்த்தோம்னா எத்தனாவது, மூணாவது பார்த்துன்னு இல்லைங்களா. மூணாவது விதை. சில விதை என்ன ஆகுதுங்கன்னா முள்ளு இல்லை இல்லைங்களா, முள்ளு இருக்குதுன்னு நினைச்சுங்க. நல்ல மண்ணு மட்டும் இருக்கும், ஆனா கல்லு இஞ்சி முன்ன மண் இஞ்சி. ஆனா இங்க முள்ளு இல்ல வேதத்துல பார்த்தோம்னா
கொஞ்சம் விதைங்க பார்த்தோம்னா வெறுப்புல மட்டும் இல்லைங்க, ஒரு நிலம் தான் அதுக்கு ஒரு பாதுகாப்பும் வேணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்றோம், நம்ம கூட ஒரு செடியோ ஏதோ ஒன்று நடுறோம்னு வச்சுக்கோ, அது ஆடு மேய்க்காதுக்குன்னா ஆடுவோ இல்லாட்டி வேற எதுனா வந்து அது மாடுவோ இல்லை ஏதோ ஒன்று மேயாது இருக்குன்னு அதுக்கு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வேலி அடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் சுத்தி. அப்போ வேலி அடிச்சுதான் என்ன பண்றோங்க, நம்ம அது விதைய விதைக்கிறோம். விதைச்சது மட்டும் இல்லை, அது பாதுகாக்கணும். பாதுகாப்பு தான் என்ன பண்ணணும், ஏற்ற காலத்துல அது பலன் கொடுக்கும்படி விவசாயம் என்ன பண்றான், காத்திருக்கிறான். எத்தனை மாசம் பார்க்கணும்னா நம்ம பார்த்தோம்னா பயிர் நெல் பயிர் பார்த்தோம்னா 3 மாசம் இல்லைங்களா. இப்ப இன்னும் சீக்கிரமா கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இருந்தாலும் கூட அதுக்காக என்ன பண்ணோம், ராத்திரி விதைச்சிட்டு இப்ப இன்னைக்கு காலையில விதைச்சு மறுநாள் போய் நம்ம பார்த்தோம்னா என்ன ஆயிருக்கோம், வருமா வர, மறுநாள் பார்த்தா வராது. இன்னொரு நாள் போய் இப்ப பார்த்தோம்னா என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் முளை வந்திருக்கும் இல்லைங்களா. அப்படி என்ன பண்றாங்கன்னா இந்த கொஞ்சம் கல் இருக்குது, கொஞ்சம் மண் இருக்குது, அது பார்த்தோம். இப்போ முள்ளு இருக்குதான் பாருங்க, முள்ளு விதையில பார்த்தோம்னா 4 நிலத்துக்கு ஒப்பிட்டு நம்ம இங்க பாக்குறோம் பாருங்க. இது 3வது காரியம் எங்க இருக்குதுங்க, இது கொஞ்சம் முள்ளுள்ள இடங்கள்ல என்ன ஆகுதுங்க, முள்ளு ஆனது என்ன பண்ற பாருங்க, கீழே வாசிங்க. அப்புறம் முள் வளர்ந்து செடி வளருது, வளர்ந்துனே வந்தா செடி மேல முள்ளு இருந்தா என்ன ஆகுங்க, செடி வளர முடியுமா, வளர முடியாது. அப்போ பாத்தீங்களா கீழே. அப்புறம் அது நெருக்கி போடுச்சான், செடியானது என்ன பண்ற வளர்த்துக்கு வாய்ப்பு இல்லை. அது எதனால நெருக்கி போடுதுன்னா அது மேல இருக்கிற முள்ளு. அப்போ முள்ளுன்றது ஒரு சோதனைக்கு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, ஒரு சோதனை நம்ம குத்திக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த சோதனை என்றது என்ன என்றது நம்ம கீழே அப்புறம் பார்க்கலாம் பாருங்க. சில விதையோ இப்ப பார்த்தோம்னா 4வது விதை இல்லைங்களா. 3 காரியங்க பார்த்தோம், ஒண்ணு வரி அருகில, ஒண்ணு மண்ணு கல் இருக்குதான்னு, இன்னொன்னு முள்ளு இல்ல, 4வது விதை எங்க இருக்குதான், நல்ல நிலத்துல. பாத்தீங்களா, நல்ல நிலம். அப்போ இத்தினி நிலம் வந்து மனுஷனுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்குது. அந்த நிலம்ன்றது நம்ம இதயம், இந்த இதயத்துல போய் வீயுது ஒவ்வொருத்தரும். இப்ப நம்ம பார்த்து நிக்கிறோம் வசனத்து, இப்ப கேட்டு நிக்கிறோம். கேட்கறது எங்க போய் வீயுதுங்க, நம்ம உள்ளத்துல ஒய்யுது. ஒய்ந்து என்ன ஆகும்னா பலன் கொடுக்கணும். ஆனா பலன் கொடுக்காததுக்கு 2வது வேதையை பார்த்தோம்னா அது என்ன ஆகுது, கொஞ்சம் மண் இருக்குது, கொஞ்சம் கல் இருக்குது. அதனால கொஞ்சம் கபகபான்னு வருது. ஆனா வந்தவனே நம்ம கூட பார்த்தோம்னா ஒரு சில நேரத்துல பார்த்தோம்னா வையாரியில் ஒய்ந்தது என்ன பண்ணுதுன்னா அது ஒய்யுது. ஆனா ஒய்ந்த உடனே என்ன ஆகுதுங்க, பறவை வந்து என்ன பண்ண கொத்தி எத்தனை போறதா இருக்குது. 2வது பார்க்கும்போது இப்படி இருக்குது. 3வது பார்க்கும்போது முள்ளுள்ள இடங்களை ஒய்யுது. அப்போ அதையும் பலன் கொடுக்க முடியல. ஏன்னா அது வளர்ச்சி வர்றதுக்கு முன்னே என்ன பண்ணுது, அந்த முள்ளானது அதை நெருக்கி போடுறதா காணப்படுது. ஆனா 4வது பார்க்கும்போது என்ன பண்ணா பாருங்க, எங்க எப்படி பலன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சிலது 100 ஆகும். இங்கதான் 100ன்னு வருதுங்க. இந்த 3 சுவிசேஷ புத்தகம் நான் சொன்னேன் இல்லைங்களா, மார்க்கு சொன்னேன் 4வது அதிகாரம், லூக்கால 8வது அதிகாரம் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ பார்க்கும்போது இதுல மட்டும்தான் 100 பலன் கொடுக்குறதாக்கா. அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும் தெரியுங்களா, 30, அப்புறம் 60, அப்புறம் 100 பலன் கொடுக்கணும். ஒன்ன வாசிச்சிடலாம் பாருங்க. மார்க்கு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம் பாருங்க. அதுல வாசிக்கலாம். மார்க்கு 4வது அதிகாரம் 4வது வசனம். அவன் பாருங்க, இங்கேயும் விதைக்கையில் சில விதை பாருங்க, இங்கேயும் வயல் தான் விழுந்தது. ஆகாயத்தின் பறவைகள் வந்து அது பட்சித்து போனது, போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத பாருங்க கற்பாத நிலையத்தில் வீழ்ந்ததுனால அதுக்கு ஆழமான மண் இல்லாதனால பாருங்க சீக்கிரமா வந்துச்சுங்க. அதே மாதிரி தான் இது. அப்புறம் வெகுளியறின போதும் வேறு இல்லாமனால் உலர்ந்து போனது. திரும்ப சில விதை பாருங்க, அதுல முள்ளுள்ள விதைங்களை வந்தது, முள்ளு வளர்ந்து பாருங்க அது பலன் கொடுக்காது போன. இங்க பலன் கொடுக்காது போனது காரணம் என்ன, அது முள்ளு வந்து அதே மெதிச்சதுனால என்ன பண்ண முடியல, பலன் கொடுக்க முடியல. அப்புறம் அதை நெருக்க போட்டது. சில விதை நல்ல நிலத்துல விழுந்தான். அது பாருங்க இப்போ ஓங்கி வளர்கிறதான், கொஞ்சம் நெஞ்சு இல்ல
பயிராக ஒன்று. பாருங்க இங்கதான் நம்ம கவனிக்க. அங்க பார்த்தோம்னா 100 வந்துச்சு. இங்க என்ன ஆகுதுங்க? 30. ஒன்று 60 ஒன்று செகண்ட் தேர்ட். மத்திய சொல்லும் போது அங்க 100 சொல்றாருங்க. கவனிச்சு பாத்தீங்களா? மத்திய என்றவர் 100 சொல்றாரு, அப்புறம் மேல 60 சொல்றாரு, அப்புறம் 30 சொல்றாரு. இங்க பார்த்தோம்னா மார்க் என்றவர் சொல்லும் போது எப்படி சொல்றாருங்க? 30 அப்புறம் 60 அப்புறம் 100ன்றாரு. அப்படியே நம்ம பார்த்தோம்னா பாருங்க. அப்புறம் வாசி அவர் கீழே பாருங்க. கேட்கறதுக்கு காது உள்ளவன் கடவன். எதை கேட்கணும்னா கீழே வாசிங்க. அப்புறம் அவர்களுக்கு சொன்னார். தேவன் சொல்றாருங்க. இதுலும் அதே தான். இது அதிலும் கேட்கறதுக்கு நம்ம காது கேட்கணும். காதை படித்தவர் யாருங்க? நாம் தேவன். கண்ணை படித்தது யாருங்க? நாம் தேவன். அப்போ கண்ணமும் காதும் படித்த தேவன் பார்க்கிறோம். நம்ம இப்ப பார்த்துக்கிறோம் இயேசு என்ன பண்ணிருக்கிறாருன்றது நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்? காதுல கேட்கணும். அதனால தான் காது உள்ளவன் கேட்க கடவுள். கவனமா கேட்கணும். நம்ம கேட்கும் போதுதான் இந்த விதையானது எங்க வைங்களா? வசனன்றதுக்கு நான் மறுபடியும் எத்தனை வரேன் பாருங்க. லூக்காக்கு போயிடலாம். 8ஆம் அதிகாரத்துல போலாம். 8ஆம் அதிகாரத்துல அதுல கூட 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பாருங்க விதைக்கிறவன் பாருங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க பொறுப்பட்டானா. இதுல 3 சுவிசேஷத்துல தான் பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்படின்னு பாருங்க. அங்க கூட அதே மாதிரி தான் பாயிண்ட் வருது. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகில ஊஞ்சான். ஆகாய பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை பாருங்க கற்பாறை மேல் வந்தது. அது முளைத்து பின் அதுக்கு பாருங்க இங்க ஈரம் இல்லாதுன்னு சொல்றாருங்க. அங்க பார்த்தோம்னா ஒரு டிஃபரன்ஸ், இங்க ஒரு டிஃபரன்ஸ் நம்ம காண முடியும். ஈரம் இல்ல கற்பாறையில வந்துச்சுன்னா மண் நல்லா இருக்கிற மண் என்ன பண்ணுங்க? நல்லா தண்ணி இசுத்துக்கும். ஆனா கல்லும் மண் இருக்கிற இடத்துல கல் மேல வேண்டியதுமே அந்த வளத்துக்கு வாய்ப்பு நல்ல வேர் ஊடணும் இல்லைங்களா? வேர் விட்டாதானுங்க செடி நல்லா வரும். எதுக்கு இது பலன்னு நம்ம பார்த்தோம்னா செடிக்கு எதுக்கு பலம்? வேறு தான். வேறு ஊனிக்கு நல்லா கெட்டியா இருந்துச்சுன்னா அதுக்குதான் உலகத்தால் சொல்றாங்க மேல இருக்குது பார்த்தா பேஸ்மெண்ட் என்ன இருக்குதுங்களா? பேஸ்மெண்ட் எப்படிக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா மேல் மட்டும் எப்படின்னா கட்டணும் வரலாம். கீழே கெட்டியா இருந்துச்சுன்னா மேல வீடு எப்படின்னா நம்ம கட்டிக்கலாம். ஆனா கீழே வீக்கா இருந்தா கட்டின வீடு என்ன ஆகாதுங்க. அதுக்குதான் நம்ம கண்மால மேல கட்டின வீடுக்கு நம்ம ஒப்பிட்டு கூட நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா வாசிங்க. அப்புறம் அது இல்ல. அப்புறம் சில விதை அது முளைத்த பின்பு அதுக்கு ஈரம் இல்லாதனால் ஒளிந்து போனது. சில விதை முள்ளுள்ள விதைகள் வீழ்ச்சி முள்ளு கூட வளர்ந்து பாருங்க. முள்ளு கூட கொஞ்சம் வளர்ந்துச்சு. அங்க பார்த்தோம்னா அமுத்தி போட்டது தண்ணி இல்லைன்னு நம்ம பார்க்க முடியுது. இங்க கொஞ்சம் வளருது. ஏன் வளருதுன்னா பார்த்தோம்னா கொஞ்சம் பேர் என்ன பண்றோம்னா கிறிஸ்துக்குள்ள நம்ம அந்த கொஞ்சம் தேவனை பத்தி என்ன கொஞ்சம் கஷ்டம் கூட இருக்கட்டும்பா, நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நான் வந்து அவர் என்ன பண்ணுவேன்? தேடிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் போகாததே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்றாங்க இல்லைங்களா? சர்ச்சுக்கு போகலன்னா ஒரு மாதிரி, வெள்ளிக்கிழமை போகலன்னா ஒரு மாதிரி, ப்ரேயர் பண்ணலன்னா ஒரு மாதிரின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்படியே பட்டுங்க தான் இந்த நிலத்துல உயர்ந்துங்க. பாத்தீங்களா? புரியுதா நம்மளுக்கு? அப்ப பாருங்க. அப்புறம் வாசிமா. அது நெருக்கி போட்டா. நெருக்கி போடும் போது கஷ்டம் வரும்போது தேவனே, கஷ்டம் இல்லாத போது தேவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு வாயிருது. ஆனா இதயமா இருக்கிறது. வசனத்தை என்ன பண்ணலைங்க, உள்ள போய் சரியான பலன் கொடுக்கறதா இல்லாதனால. அப்புறம் சில விதை பாருங்க இங்க நல்ல நிலத்துல விழுந்துச்சான். அது முளைத்து பாருங்க இங்க கூட 100ஆக பலன் கொடுத்துச்சான் என்றார். இவைகளை கேட்கிறதுக்கு 30 இல்லைங்களா? இப்போ இதுல கேதுங்களா? 60 இதா இல்ல. இவர் மொண்டிதான் சொல்றாருங்க. எப்படி சொல்றாருங்க? சில விதை விழுந்துச்சிங்க. என்ன சொல்றாங்க அங்க? 100 60 30. அங்க பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல 30 60 100. இங்க பார்த்தோம்னா 100க்கு 100 பலன் இல்லைங்களா? ஈசாக்கு விதை விதைச்சா எவ்வளவு தின்பானுங்க அர்த்தானா
100 மடங்கு பலன் அர்த்தம். அப்ப பார்த்தோம்னா நாம் செய்யற வேலை பாருங்க. அதிலே 14 வசனத்தை வாசிக்கலாம். 15 14 15 வந்து வாசிக்கலாம். ஒருவனும் அது இல்லைங்க 12 இருந்து வாசிங்க. லூக்கா 8:12 வாசிங்க. பாருங்க, வையருகிலே விதைக்கப்பட்டவர்கள் பாருங்க வசனத்தை என்ன பண்றாங்களா, வையறில் உயிர்ந்துங்க என்ன பண்றாங்களா, வசனத்தை கொஞ்சம் கேட்கிற மட்டும் தான் இருக்கிறாங்க. விசுவாசித்தோ ரட்சிக்கப்படாத பாருங்க, அவங்கள வையறில் ஊஞ்சி இல்லைங்களா நிலத்துல, அவங்க என்ன பண்றாங்களா, கொஞ்சம் என்ன பண்றாங்க நம்புறாங்களாம். ஆனா ரட்சிக்கப்படாத படி என்ன பண்றாங்க பாருங்க. அப்புறம் பிசாசானவன், இந்த பறவை வந்துச்சு இல்லைங்களா, பறவை வந்து என்ன ஆச்சுங்க, அதே அந்த விதையை என்ன பண்ணுங்க எத்துன்னு போறத பார்த்தா பறவைக்கு எது ஒப்பிடுறாருங்க, சாத்தானே ஒப்பிடுறாருங்க. அங்க சாத்தான் என்ன பண்றான், அந்த வயல் ஊஞ்சி பாருங்க, உடனே வந்து இதயத்துல உயர்ந்தது என்ன பண்ணுங்க எத்துன்னு போய் நாம் கூட இதயத்துல வீரத்துக்காக நம்ம பிரயாசப்படுறோம். ஒவ்வொரு வாரம் வர்றோம், தேடுறோம். எதுக்காக நம்ம சபைக்கு வர்றோம், எதுக்காக தேவனை தேடுறோம்னா, இந்த இதயத்துல என்ன பண்ணோம், தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணோம் உள்ள வையணும். அப்போ உள்ள வையும் போதுதான் பிசாசானவன் என்ன பண்றான், உடனே நம்ம எடுக்கிறதுக்கு அவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம். அதனால தான் உங்க எதிராளியானவன் பிசாசு யாரை விழுங்கலாம் என்று அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு நாளும் கட்சிக்கிற சிங்கத்தின் போல வகை தேடுகிறான். ஆனா வகையை தேடவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நான் எக்ஸாம்பிள் நான் பார்ப்பேன், யார் ஏமாறுறாங்களோ அப்படின்னு ஒரு சிலர் காத்துனே இருக்கிறாங்க. நான் வேலை மாதிரி நான் பார்த்தேன். அதனால தான் அது ஒரு உதாரணமா நான் சொல்றேன். எதுக்குன்னா, எப்ப ஏமாந்தா அந்த வேலையில இன்னொரு வேலையில என்ன பண்ணுவான், அந்த வேலையை இருக்கிறது அவன் சம்பாதிச்சுக்கு பார்ப்பான். அப்படி பிசாசானவன் என்ன பண்றான்னா, இந்த இதயத்தை அவன் அதுக்குதான் நம்ம யோவான் 10:11 வாசிக்கும் போது, அவன் கொல்லவும் திருடவும் வேற எதுக்கு வர்றது இல்லையா, அவன் மனுஷனை கெடுக்கிறதுக்கு தவறுனா அவனுடைய குணம். அங்க மனுஷகுமாரனும் என்ன பண்ணதுக்கு வந்தாராம், அதுகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்க வந்திருந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கீழே அப்படியே வாசிக்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. கல்மாரி பேல வைக்கப்பட்ட கேட்கும் போது பாருங்க, ஒரு சில கல்லில் ஊஞ்சி இல்லைங்களா, கொஞ்சம் கல்லு கொஞ்சம் மண்ணில் ஊஞ்சி கேட்கும் போது மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. வசனத்தை மட்டும் ஏத்துக்கிறாங்க. இங்க பாருங்க, இப்ப எப்படியா பட்டங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை ஏத்துனோம். அப்போ பார்த்துமா, கொஞ்சம் கல்லு கொஞ்சம் மண்ணில் இருக்குங்க, கேட்கறதுக்கு மட்டும் என்ன இருக்குங்க சந்தோஷமா இருக்குதுங்க கொஞ்ச நேரம் மட்டும், அந்த நேரத்துக்கு மட்டும் தான். அப்புறம் என்ன ஆகுதுங்க பாருங்க, உடனே என்ன ஆகுது, ஆயினும் தங்களுக்குள்ள வேறு இல்லாதனால கொஞ்ச காலம் மட்டும் வருவாங்க. விசுவாசித்து பாருங்க, சோதனை வரும்போது பின்வாங்கி போறாங்களா. சோதனை சகிக்கிற மனுஷன் என்ன பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, சோதனை வரும்போது அவன் பின்வாங்கி போறான். அப்போ பின்வாங்கி வைக்கிறது எதுங்க, சோதனை. அப்போ சோதனையை நம்ம என்ன பண்ணணும்னா, சோதனை கொடுக்கறது யாருங்க, பிசாசானவன் தான். அந்த பிசாசானவனை முறியடிக்கிறதுக்கு நம்ம என்ன வேணும்னா தேவனுடைய வார்த்தை வேணும். அதனால தான் ஆதியில என்ன வந்துச்சுங்க, வார்த்தை இருந்தா. அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்து, தேவன் இடத்துல இருந்து. அந்த வார்த்தை யாரா இருந்தாங்க, தேவனா இருந்தார் என்று. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது தான் நாம் பலனுள்ளங்களா இருப்போம். பாருங்க, அப்புறம் வாசிக்கலாம். பாருங்க, நல்ல நிலத்தில் வீழ்ந்தது விதைக்கப்பட்டவர்கள் பாருங்க, வசனத்தை கேட்கறாங்களாம் ஃபர்ஸ்ட் இருக்குமா. இப்ப பாருங்களா, நல்ல நிலத்துல வீழ்ந்தது வசனத்தை என்ன பண்றாங்களாம் நல்லா கேட்கறாங்க. பார்த்து போன வாரத்துல நம்ம வாசிச்சு இல்லைங்களா, யாக்கோபு 1:21 வாசிக்கும் போது, கேட்கறீங்களா மட்டும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம பலன் கொடுக்குறீங்களா கூட இருக்கணும். அப்போ கனி கொடுக்குற செடிக்கு என்ன இருக்குங்க, என்ன இருக்குங்க, கல்லடி தப்பாது. கனி கொடுத்தா நமக்கு பலன். அதனால தான் உங்க கனியினால உங்களை நான் என்ன பண்ணுவேன் அறிவேன் என்று நம்ம வேதம் நமக்கு அருமையா போதிக்குது. நம்ம என்ன கனி தரோன்றது, அத்தி மரமா அந்த அத்தி பழமே கொடுக்கும். அங்க நம்ம வாசிக்கும் போது மார்க் 11ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து அந்த 11ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 20ஆம் வசனத்துல இருந்தே தொடங்கு. அப்போ அவருக்கு பசி இருந்துச்சான். என்ன ஆச்சா, இயேசுக்கு அந்த வயல வரும்போது எருகப்பட்டன அந்த வயல எருசலேமுக்கு வர வயல அவருக்கு என்ன ஆச்சுங்களாம், பசி உண்டானதான். இயேசுக்கு பசி ஏற்றுச்சா உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் அப்படி சொல்லுங்க. அப்போ அவருக்கு என்ன ஆச்சுங்க, நம்மளாட்டு சாதாரணமா
மனுஷன் எப்படி இருந்தாரோ அப்படியே பிறந்தாருங்க. அவர் 30 வயசுல என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஊழியத்தை தொடங்கினார் இருக்குதுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாகியது என்று அவர் தொடங்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஆனா 3 வருஷம் தான் வேலை செஞ்சாருங்க. எத்தனை வருஷம்? 3 வருஷத்துல இவ்வளவு பேர் சம்பாதிச்சு வச்சுக்கிறாரு. நீ நான் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? முடியும். ஏன் முடியாதுன்னா நம்ம தான் முடியலன்னு சொல்றோமே, எங்கிருந்து முடியும்? எப்பவுமே வெற்றி நம்ம பாட்டு கூட பாடணும். நம்ம நாள் முடியுன்றது தான் தேவன் சொல்றாருங்க. முடியாதுன்றது சாத்தாங்க இல்லைங்களா? முடியுன்றது தான் தேவன். அதனால்தான் மனுஷனா பிறந்து யாரும் செய்ய முடியாதது தூதர்களுக்கு சான்ஸ் கொடுத்தாருங்க. தேவன் கொடுத்தாரா இல்லையா? என்ன பண்ணுங்க, ஒருவேளை தூதன் தேவனுடைய பவர், தேவனுக்கு கொஞ்சம் சின்னவனா இருக்கிறான். நம்ம வாசிக்கும் போது சற்று சிறுவனா தான் தூதனை படைச்சாருங்க. ஆனா அவன் என்ன பண்ணலைங்க, கீழ்ப்படியில. 11ஆம் அதிகாரத்துல போகும்போது அவனை 11:6 வாசிங்க. ஆதியாகமம் 11:6 அங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்மளாட்ட மனுஷன் தான் ஒரு பெரிய ஒரு என்ன பண்றாங்க, கோபுரத்தை கட்டுறாங்க. அவங்க என்ன கோபுரத்தை கட்டுறாங்க பாருங்க. 11:6 பாபேல் கோபுரத்தை கட்டுறதுன்றது வரும் பாருங்க. வாசிங்க 11:6. அப்போது கர்த்தர் பாருங்க, இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷைச்சான். பாத்தீங்களா? முதல்ல என்ன பாஷைங்களா? ஒரே பாஷை. நீ பேசுறது ஒண்ணு, நான் பேசுறது ஒண்ணு. இப்ப எத்தனை மொழி இருக்குது தெரியுங்களா? எத்தனையோ மொழி இருக்குது இல்லைங்களா? அத்தனை மொழியிலும் பைபிள் பிரிண்ட் ஆயிருக்குது. ஒரு சில ஒரு பாஷை ஒரு பேச்சு மட்டும் தான் இருக்குது. ஆனா எழுத்துக்கள் இல்லாதனால என்ன பண்ண முடியல, பிரிண்ட் பண்ண முடியாதது கூட இருக்குது. ஆனாலும் கூட இங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரே பாஷையா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. ஓகேல வாசிங்க. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார். என்ன செய்ய தொடங்கினார் பாருங்க என்று விட்டு படிக்காதுமா, வருஷம் அப்படியே படிச்சுனுவாமா பவர்ஃபுல்லா. அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் பாருங்க, அப்போது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருந்தார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையா இருந்த அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்போது பாருங்க, செய்ய நினைத்தது ஒன்றும் பாருங்க தடைப்பட முடியாது. யாருங்க தொடங்குனீங்க? முதல் உலகத்துல மனுஷன் தான் தொடங்கினாங்க. என்ன பண்ண நினைச்சாங்கன்னா அந்த கோபத்தை கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ண, ஒரே பாஷை இருக்குது, கல்லெடு மண்ணெடுனா எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து வந்து தேவன் என்ன பண்ணுங்க, ஒருவேளை தேவனுடைய வானத்துக்கே என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என் ஜனங்க கட்டி முடிக்கலான்னு ஒரு தடை இல்லைங்க. அவங்க முடிக்கிறதுக்கே பிளான் பண்ணாங்க. ஆனா விட்டுந்தா என்ன பண்ணிருப்பாங்க. அதனால்தான் தேவனால் எல்லாம் கூடுன்றது. நம்ம மனுஷன் தாம் சாயலா தேவன் என்ன பண்ணாருங்க, படிச்சாருங்க இல்லைங்களா? அதிகாரத்தை கொடுத்தாருங்க. நம் வாயிலிருந்து வர வார்த்தைகளை ரொம்ப ஜாகிரதை அதுக்கு தான் பேச வேண்டியதா இருக்கிறது. பாருங்க வாசிக்கலாம். அப்புறம் கேள அப்படியே தாம் இறங்கி போய் பாருங்க, ஒருவர் பேசுவது மற்றொருவர் அறியாதபடி அங்கே அவர்கள் பாஷையை பாருங்க தாறுமாறா மாத்துவோம் என்றார். மாத்திட்டாருங்க பாஷை. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க, உங்களால் முடியாதுன்றீங்களா? இதனால்தான் முடியலன்றோம். ஆனா தேவன் வார்த்தை சொல்லுங்க, உங்களால் முடியும். பாத்தீங்களா? உங்களால முடியும். தேவனால் முடியுதோன்னா நம்மனால கூட என்ன பண்ணுங்க, தேவன் வாயில என்ன சொல்றாருன்னா நம்மளால் முடியும். முடியாதுன்றது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. யாருங்க ஃபிளைட் கண்டுபிடிச்சாங்க? யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு ஸ்பீட் போகுது தெரியுங்களா? ராக்கெட் கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னா ஒரு வானத்துல போய் ஒரு நில இடத்துல நின்று அது எப்படி இருக்குதுன்னு போய் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டாங்க. பூமியில வைக்கும் போது சொன்னாருங்களாம். யாருங்க அவர் பேரு தெரியுங்களா? ஆம்ஸ்ட்ராங் இல்லைங்களா? அவர் போய் அங்க காலை வச்சு எங்க வச்சாங்க, காலை நிலாவே கும்பிடுறாங்க இந்த காலத்துல. ஆனா நிலாக்குள்ள காலை வச்சு அங்க சொன்னாராம். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாவட்டுன்னு சொன்னாருங்களா. அப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த உடைய சயின்டிஸ்ட், ஒரு நல்ல சயின்டிஸ்ட் விளக்கை கண்டுபிடிச்சாருங்க. இல்ல பார்த்தா நம்ம பல்பை கூட கண்டுபிடிச்சாருங்க. யாருங்க கண்டுபிடிச்சா தெரியுங்களா?
அடிஷன், தாமஸ் அடிஷன், ஆல்வா அடிஷன். அப்போ அவர் கண்டுபிடிச்சதுக்கு எதுக்காகனா இன்னைக்கு நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம். இதே மாதிரி இந்த வேதம் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்குது. அநேக வாழ்க்கை நல்ல ஒரு பொக்கிஷமான வாழ்க்கை. அதுதான் இதுல நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அதுல வாசிக்கலாம். நம்ம லூக்கால விட்டுத்துல இருந்து படிக்கலாம். எத்தனை 14 இருந்தா 14 வாசிங்க. 14 8 14 14 8 14 இல்லையா? வாசி. அது இல்லம்மா 14மா பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட பாருங்க வசனத்தை கேட்டு அது உண்மையா பாருங்க, உண்மையா தேடுறாங்க. இதுதான் நமக்கு இதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கறவங்களா இருக்காங்க. இதுதாங்க நல்ல நேரத்துல விழுந்தது என்ன ஆகுதுன்னா நல்ல பலன் கொடுக்கறதா மாறுது. ஆனா கீழே வாசிக்கலாம் அப்படியே. வாசிமா. ஒருவனும் பாருங்க விளக்கை கொளுத்தி ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான். அது இல்லைங்க, இன்னும் இதுல போலாம் அப்படியே. மத்தேயு போயிடலாம் 13ஆம் அதிகாரத்துல பாருங்க 22 இருந்து வாசிங்க. மத்தேயு 13:22. அதுக்கு முன்னல இருந்து வாசிக்கலாம். பாருங்க வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷ 20 இருந்து வாசிங்க. இல்ல 20 இல்ல 19 இருந்து வாசிமா. கரெக்டா பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் பாருங்க உணராத எந்த ராஜ்யத்தை? பரலோக ராஜ்யத்தை வார்த்தை கேட்டு அவங்க உணரலையா? ஏசையா சொன்னது போல இங்கன்னா அவங்க இதயமோ மந்த புத்தியா இருக்குது. இதயத்துல என்ன இருக்குதுங்களா? கொழுப்பு ஏறினதா இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க சொன்னபடியே நடக்குது அப்படின்னு சொல்றாங்களோ. அது மட்டும் இல்ல கீழே வாசிங்க அப்படியே. 18 இருந்து வாசிமா. வித்தேவாணி குறிச்சி ஆகையால் பாருங்க விதைக்கிறவனை பற்றிய ஊமையை கேளுங்க. பாருங்க ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கிறாங்க. யாருன்னா கேக்குறாங்க, நல்லா கேக்குறாங்க, கேட்கறது மாட்டோம். ஆனா உணர்வு இல்லைங்களா? அப்போ என் ஜனங்களுக்கு என்ன இல்லைங்களா உணர்வுக்குதா அப்படின்னது நம்ம சங்கீதத்தில் கூட சொல்லுவாங்க. ஏங்க தேவன் பாக்குறாருங்களா வானத்திலிருந்து என் ஜனங்க என்னை தேடுறாங்களா உணர்வு வைக்கிறாங்களா அப்படின்னது வானத்திலிருந்து என்ன பண்றாராம் ஒவ்வொரு மனுஷனை பாக்குறாரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்ம தேடுறோமா இல்லையானது தேவனுக்கு தெரியுதா இல்லைங்களா? அப்ப பார்த்தோம்னா பாருங்க உணர்வு இல்லாதவங்களா இருக்கிறாருங்களோ. அவன் இதயத்துல விதைக்கப்பட்டது பறித்து கொள்கிறான். யார் பதித்து கொள்வது? 19 இருக்கு பாருமா. அதுல இல்லைங்களா முன்ன பின்ன வைக்கதா பாருங்க. அதுல இங்க இருக்க பாருங்க 19 நான் வாசிக்கிறேன். రాజ్యத்தின் గురించి వాక్యమును వినందు గ్రహింపక ఉండును దుష్టుడు వచ్చి వాని హృదయమును విత్తబడిన దానిని ఎత్తుకొని పోవును తో పక్కన వీడబడిన వాడు வீடே அப்படிங்கிறதுங்க. ஓய்ந்த உடனே பாருங்க அது வாசிக்கல. என்னது வாசிக்கல? பொல்லாங்க என்ன பண்றாங்க பொல்லாங்கன்றது யாருங்க? துஷ்டன். துஷ்டன்னா வசனத்தை கேட்ட உடனே என்ன ஆகுதுங்கன்னா இதயத்துல இருந்து என்ன பண்றான் எடுத்து போடுறதுக்கு வரான். அப்போ வரும்போது என்ன பண்றான்னா பாருங்க அப்படியே வாசிக்கலாம். கற்பாதை இடங்கள் அவன் தான் விதைய எங்க விழுந்தது? வையாறையில விழுந்து உடனே அவன் எத்துன்னு போயிடறான். குருவி அதான் வந்துச்சு இல்லைங்களா? பறவை வந்து கொத்தின்னு போயிடுச்சுன்னு பாக்குறோம். 2வது பார்க்கலாம். விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை பாருங்க இப்ப அந்த கல்ல மண்ணுல விழுந்தது உடனே சந்தோஷமா ஏத்துக்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதனால கொஞ்ச காலம் மட்டும் நிக்கிறாங்க. இங்கோ 2வது
கொஞ்ச காலம் மட்டும் நின்றுட்டு என்ன பண்ணது இல்ல, வேறு இல்லாதனால. அப்புறம் பாருங்க கீழே அப்படியே வாசிக்கலாம். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வருதுங்க. வசனத்தின் நிமித்தம்னா இயேசு உபத்தை கொடுத்து வந்தாரா? அப்ப பார்த்தோம்னா 24ஆம் அதிகாரத்துல மத்தியில நம்ம பார்க்க முடியும். நான் மருமகளுக்கும் மாமியாருக்கும் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவாங்க, கலகம் உண்டாக்க வந்தான்றாரு. அப்போ நம்ம தேவன் நல்லவரா கெட்டவரான்னா, கெட்டவரா நல்லவரா நம்ம தேவன்? எதுக்காக அங்க அந்த வார்த்தை சொல்றாருன்னா, இன்னும் பார்த்தா அண்ணன் தம்பிகளுக்குள்ள வேறுபட்டு இருக்கும். ஒருவன் என்னை காட்டிலும் அதிகமா யாரை நேசிக்க கூடாதான், மனைவி ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், அதே நேரத்தில் என்ன பண்ணல, குடும்பத்தை ஆகட்டும், தன்னே கூட என்ன பண்ணக்கூடாது, நேசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்குதான் முதல பிரமாணத்திலே முதல் பிரமாணம் என்ன, உன்னை போல உன் தேவனாக கர்த்தரை என்ன பண்ணோம், அவர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்யணும்னு எங்க இருக்குதுன்னா, எங்க இருக்குதுங்க பார்க்கலாம். 23ஆம் அதிகாரம் 37 பாருங்க. மத்தேயு 23:37. இதை பாருங்க வாசிங்க. இல்லை 27 பாருங்க. 27 வாசிங்க. இல்லை அதில் இல்லையா? 13:37 தான் பாருங்க. அதில் இல்லை இல்லைங்களா? சரி, இதை சொல்றாருன்னா உன்னை போல பிறனை நேசின்றது ஒரு பிரமாணம். ரெண்டாவது என்ன பண்ணோம், உன் தேவனா கர்த்தருக்கு நீ முதலாக ஆராதனை செய்வாயன்றது முதல் பிரமாணம். பிரமாணத்துல அது வசனத்தோட திரும்ப நம்ம பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. திரும்ப பார்க்கும்போது அங்க என்னன்றாருன்னா பாருங்க 4 லூக்கா 4:8 பாருங்க. லூக்கா 4:8 வாசிங்க பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமா, பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதித்திரமா, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாடி போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை, பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை, பாருங்க, அவருக்கு ஒருவருக்கே என்ன பண்ணுமா ஆராதனை செய்ய வேண்டியதா இருக்குது. எழுதியிருக்கிறது. ஏது இருக்குது என்று யாருக்கு பிரதித்திரமா சொல்றாங்க? சாத்தானுக்கு பிரதித்திரமா சொல்றாங்க. இங்க நம்ம ஒரு சிலரை பார்த்தோம்னா உலகம் வேணும், தேவனும் வேணும், உலகத்தினுடைய பாரம்பரியம் வேணும், மற்ற காரியங்களும் நம்ம எடுப்போம். நம்ம சாயங்கள்லாம் ரொம்ப பார்க்குறோம் இல்லைங்களா, டைம் பார்க்குறோம். எல்லா நாளும் தேவன் என்ன பண்ணாருங்க, நல்ல நாளை தான் வச்சாரு. எல்லா நாளும் ஆசீர்வாதமாக தான் வச்சாங்க. ஒரு சில வெள்ளிக்கிழமை பார்த்தா காசை கொடுக்க மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை பார்த்தா வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் பார்க்குறோமா நம்ம கிறிஸ்துக்குள்ள? அப்படியெல்லாம் பார்த்தோமாண்ணா நம்ம வாழ்க்கையில் தேவனை இன்னும் முற்றிலுமா நம்ம என்ன பண்ணிங்க ஏற்றுக்கல. இப்படிதான் வயலு இந்த விதைய போலதான். இல்லை கட்டிக்கு கொஞ்சம் மண் இருக்குது, கொஞ்சம் கல் இருக்கிறது தானே, நிலத்துல உயிர்ந்துங்க தான். கொஞ்சம் வேர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்றோம், கொஞ்சம் நல்லா பஸ் பஸ்ஸான வரும். அப்புறம் என்ன ஆகுதுங்க, காஞ்சி போறதா இருக்கும். அப்புறம் இன்னொரு பார்த்தோம்னா இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, வாசிக்கலாம் இதுல விட்டத்துல இருந்து மத்திய 13 விட்டத்துல இருந்து படிமா. ம் 22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். பாருங்க, வசனத்தை கேட்பாங்க, நல்லா கேட்பாங்க. நான் கூட கேட்குறேங்க, வாரம் போறேங்க, ஜெபம் பண்றேங்க. உங்களுக்கு எதுனா நினைச்சா நான் எதுவுமே நடக்கல. என்ன நடக்கல? ஜெபம் பண்ணா நடக்கல. தேவன் உண்மையானவர் நம்ம வாயில சொல்றோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல. என்னது காரணம்? நம்ம எங்க கிரகணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க வாசிக்கலாம். அப்புறம் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தோம். இங்கதான் கேட்கறது மட்டும் நல்லா கேட்கறங்க. உலக கவலை வந்துட்டு நம்ம ஒரே பேசி என்னக்கா பண்ணிட்டோம், நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் என்ன நடக்கல, கவலைனால என்ன பண்றான், பிசாசான நெருக்கி போடுகிறான். கவலை வந்துட்டாவே மனுஷனுக்கு கவலை ஒரு பாதை. கவலை இருந்துட்டா ஜபம் கூட பண்ண தெரியலீங்க. அதனால்தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, துன்பமானால் என்ன பண்ணுங்க, சோத்திரம் போடுங்கன்னு இதுங்க. சந்தோஷமானால் என்ன பண்ணுங்க, சங்கீதம் பாடுங்கன்னு இதுங்க. சங்கீதம் தெரியல, சோத்திரமும் தெரியதில்லை. ஏன்னா கவலையே நம்ம நிரம்பி இருக்குது.
வசனத்தை கேளுங்க கேளுங்க கேளுங்கண்ணா. காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ கேட்கிறவனா இருந்துட்டா மட்டும் போதாது, அதை உணர்வு உள்ளவங்களா நம்ம ஏத்துக்கணும். ஏத்துக்கும் போது என்ன பண்ணா அதை பாருங்க கீழே. அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்க ஐஸ்வர்யம். கொஞ்சம் பேருக்கு நல்ல ஐஸ்வர்யம் இருந்தா என்ன ஆகுங்க, எல்லாமே கீது நுண்ணத்துக்கு தேவனுங்க, எல்லாமே இந்த நுண்ணத்துக்கு தேவனுங்க. சாலமோனுக்கு பார்த்தோம்னா எல்லாமே கொடுத்தாருங்க தேவன், சொப்பனத்தில் கொடுத்தாருங்க. பார்த்தீங்கன்னா நான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நல்ல சொப்பனத்தை கொடுப்பாருங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்கறத நம்மள தேவனை வந்து எல்லாம் குத்துட்டு போயிருக்கோம். என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பேங்க, எனக்கு எல்லாமே கேது நீ தான் வானான்னு சொல்லுவோம். என்னது எல்லாமே இருக்குது, இன்னொன்னத்துக்கு எனக்கு பார்த்தா பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆஸ்திக்குது பாஸ்திக்குது எல்லாமே இருக்குது. என்ன வேணாத தேவனே எனக்கு தேவையில்லைங்க. தேவன் என்னத்துக்குங்க எல்லாமே பணத்தை கூட கும்பறவங்க இருக்கிறாங்க. பணம் கும்பலாமா நம்ம? வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் வேலை செய்யற இடத்துல ஃபர்ஸ்ட் பணத்தை வாங்கி உடனே எப்படி இப்படின்றாங்க. அது எதுக்கு சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னா பணமே பெருசு, உயிரே கடவுளா இருக்குது. நம்ம பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு உயிரே என்ன பண்ணுங்க, இந்த ஜான் உயிருக்கு தானே எல்லாம் சம்பாதிக்குது அப்படின்னா இல்லைங்களா? அப்போ உயிருக்கு சாப்பாடு போட்டா போதும், வேற எதை யோசனை வேணாம். அப்போ சாப்பாடு கொடுத்தா என்ன பண்ணுங்க, தேவனை கூட நம்ம ஒரு சில பார்த்தோம்னா இந்த நம்ம யூதா கூட என்ன பண்ணுவாருன்னா 300 வெள்ளிக்காசுக்கு அந்த உடைய தைலத்தை வித்து ஏழைகளுக்கு என்ன பண்ணிடலாம் கொடுக்கலாமே. வீணா என்னத்துக்கு அந்த இயேசுவின் பாதத்தில் ஊத்தி அவர் மயிரில் என்ன பண்ணோம் தொடச்சின்னு தான் சொல்லுவான் வந்து இந்த ஏழைகளுக்கு கொடுத்தானா. இவன் எண்ணம் எப்படியாப்பட்டதா இருக்குதுன்னா அங்க அவன் திருடனா இருந்தனால என்ன ஆச்சுங்க, அவன் எண்ணம் வேற விதமா காணப்பட்டது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 23ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் மத்தியில. அப்போ பார்க்கும்போது தேவனே என்ன பண்ண தேவையில்லைங்க எனக்கு தேவனே. அதுக்குதான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினா தன் ஆத்மாவே நஷ்டப்படுத்துறவங்களா காணப்படுறாங்க. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் என்ன பாருங்க. அப்புறம் வாசிங்க, நல்லா வாசிங்க. அதேமா பாருங்க ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எல்லாம் இது எனக்கு காரணம் பாருங்க. வசனத்தை என்ன பண்றானா வசனம் இல்லாத பண்ணிட்டு நம்மள உள்ளத்திலே இல்லாத பண்ணிட்டு. அப்போ என்ன பண்றோம்னா தேவனை தேட மாட்டோம், தேவனை கேட்க மாட்டோம். ஜபம் பண்ண வாங்க அப்படின்னா எனக்கு என்னமா கவலைக்குது, நான் ஜபம் பண்ணோம் கவலை வந்தா தேவனை அப்படியே தர சொன்னாருங்க இல்ல. அப்புறம் பாருங்க அவனும் பலனற்று போவானே, நல்ல நேரத்தில் வீழ்ந்தது. வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுள்ளவனா இருந்து 100 ஆகவும் 60 ஆகவும் 30 ஆகவும் பாருங்க பலன் தருவான் என்று இருக்குதுங்க. 28 வாசிமா அதை விட்டுட்டு. அப்புறம் அதுக்கு அவன் பாருங்க சத்ரு அதிசயம் தானா. யார் செஞ்சதான்? சத்ரு அதிசயம். அப்போது வேலைக்காரன் வந்து அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமானா. பாருங்க ராத்திரில என்ன ஆகுதுங்கன்னா அது கீழே முன்ன பின்னுக்குதுங்க. தெலுங்குல முன்ன பின்னாடி கேக்குது, அதுல முன்னுக்குதுங்க. அப்போ பார்க்கும்போது 29 வாசிங்க. அதுக்கு அவன் வேண்டாம். எதுக்கு வேணான்றான்னா ராத்திரி பாருங்க நீங்க களைகளை பிடுங்கும் போது இங்க ஒரு ஊமை சொல்றாருங்க. நீங்க களைகளை ஒருவேளை என்ன நம்ம தான் என்ன விதைச்சோம், நல்ல கோதுமை தான் விதைச்சோம் இல்லப்பா. ராத்திரில போய் பார்க்கும்போது இன்னொரு நாள் பார்க்கும்போது என்ன ஆச்சுங்கன்னா அது கூட என்ன ஆயிடுச்சுங்களா களையம் வந்துட்டு இருக்குது. களையை பார்த்த களையம் அதே நேரத்தில் கோதுமை 2 வளைஞ்சு நிற்குது. நான் போய் இது எப்படிப்பா வந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னன்றாருன்னா பிடிங்கிறோம் நான் போய் அப்படின்றாங்க. ராத்திரில நம்ம கூட இப்போ ஒருவேளை நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த களையை பிடுங்கும் போது பயிரை கூட என்ன பண்ணுவீங்க சேர்த்து பிடிங்குவீங்க. வேணாம், நீங்க அது ஏற்ற காலத்துல என்ன பண்ணலாம், அதை புடுங்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். அதுக்கு கீழே வாசிங்க. புடுங்காதபடிக்கு 2யும் வளரட்டும். இப்போ அறுப்பு வரைக்கும்னா ஒரு பயிர் வந்து 3 மாசம் பொத்து அறுத்து என்ன பண்ணுவோம், அது கோதுமை தனியா என்ன பண்ணுவோம் களைய தனியா பிரிச்சு எடுப்போம் இல்லைங்களா, நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஏன்னா எதுக்கு எடுக்கிறோம்னா நம்ம பலன் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணோம், அது 2 வளரட்டும். இல்லை கட்டிங்கன்னா அவதான் பாருங்க. அது கீழே வாசிக்கலாம். வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறகளை நோக்கி முதலாவது பாருங்க முதல்ல களை பிடுங்கி சொல்றாருங்களா.
அவைகளை சுட்டரைக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள். ஃபர்ஸ்ட் அங்க சத்ருவை என்ன பண்றான்னா, நம்ம என்ன பண்றோம்னா அந்த கோதுமும் அந்த உடைய என்னது களையை ரெண்டு சேர்த்து முதல்ல என்ன பண்ணலாம், அந்த இருக்கிறதான களைகளை ஃபர்ஸ்ட் பிடிங்கலாம், அதை கட்டி என்ன பண்ணலாம் வைக்கலாம். அதுக்கு பின்பாக என்ன பண்றாராம் பாருங்க, கோதுமையோ பாருங்க, கோதுமை அவர் களஞ்சத்தில் சேர்த்து வையுங்கள். பாருங்க, கோதுமை என்ன பண்றோம்னா கோதுமை தனியா சேர்க்கிறோம், களைகளை தனியா சேர்க்கிறோம். களைக்காக்க நம்ம பேரங்க சின்ன எனக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, எங்க வீட்டுல வந்து இட்டுன்னு போவாங்க களைக்கா புடுங்கிறதுக்கு. அப்பதான் எனக்கு தெரியும் களை. நான் ஒரு கலக்காய் செடியும் பார்த்தேன் ஒரே மாதிரி இருக்கும், வேற செடியும் பார்த்தேன். நான் எல்லாம் பிடிங்கின்னு இருக்கும்போது சொல்லுவாங்க, அது இல்லை கலக்காய் செடி, இதுதான் கலக்காய் செடின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் பிடுங்கும்போது ஒண்ணுமே இருக்காது, இது பிடுங்கும்போது என்ன அவங்க கலக்காய் இருக்கும். அப்போ பார்த்தோம்னா ரெண்டும் ஏசு கிறிஸ்துனான்றாங்கன்னா ரெண்டும் வளரட்டும்பா. வளரும்போது ரெண்டு நீ ஒரு வேலை பிடுங்கிறதுக்குன்னு நீங்க போகும்போது என்ன பண்ணுவீங்க, இதே பிடுங்க பதில் அதே கூட பயிரை பிடிங்கிட்டீங்கன்னா நஷ்டமாயிடுமே. அப்போ நம்ம எல்லாம் நல்ல கோதுமை போல இருக்கணும், அந்த பயிர் போல இருக்கணுன்றது அவர் அதுக்கு உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. மனுஷகுமாரன் என்னது ஒரு வசனம் வர பாருங்க, அதுல தேவன் யார் யார் எப்படியாவது என்றார் பாருங்க. அது பாருங்க 37 வாசிமா, 36 வாசி, இது முடிச்சிடறேன். அப்போது பாருங்க, இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனாராம். பாருங்க, உடனே ஜனங்கள்லாம் கேட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். தேவன் என்ன பண்ணாங்க, அந்த விதை பத்தியும் எங்கெங்க எப்படி உயிர்ந்தது எல்லாவற்றும் போதிச்சுட்டு உடனே வீட்டுக்கு போறாங்க. சீசருங்க கேட்கறாங்க. அப்ப கேட்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கனிகளை பற்றி ஊமையே கலைகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டாங்களா. கலை என்ன இது பத்தி ஊமையா சொல்லிக்கிறே, எங்களுக்கு புரியல, நீங்க சொல்லுங்கன்னு கேட்கும்போது அப்புறம் வாசிமா படபடன் வாசி. அதுக்கு பிரதித்திரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் பாருங்க, நல்ல விதையை விதைக்க யாரானா நம்ம மனுஷகுமாரன். அதுதான் இயேசு, ஆண்டவராக இயேசு. அவர் விதைச்ச விதை என்ன ஆகுதுன்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வசனத்தை என்ன பண்றாருன்னா நம்ம இதயத்துல விதைக்கிறாரு. நிலம், நிலம்னா உலகம். நிலத்துக்கு எது ஒப்பிடுறாருங்க, உலகத்துக்கு ஒப்பிடுறாரு. அப்புறம் நல்ல விதை பாருங்க, ராஜ்யத்தின் புத்திர கலைகள் பொல்லாங்கன். பாத்தீங்க, கலைன்றது எதுக்கு நம்ம இப்பதான் இதில் தான் நமக்கு புரியும். இந்த அதிகாரத்திலும் பார்க்க முடியும், மார்க் 4 அதிகாரத்திலும் பார்க்க முடியும், அதே நேரத்துல லூக்கா 8 அதிகாரத்திலும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பாருங்க பாருங்க, గురుకులు అనేది దుష్టులు, సంబంధమైనది వాటిని విత్తనాలు శత్రువు అపవద్ది அப்படிங்குது. அப்புறம் பாருங்க வசிமா, அவளுக்கு விதைக்கிறவன் விதைக்கிற சத்ரு என்ன பண்றானா விதைக்கிறானா. பாருங்க, தேவன் தான் விதைக்கிறாரு. நம்ம இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. இயேசுதான் வசனத்தை நம்ம சொல்லும் போது கேட்கிறோம்னு பார்த்தோம். சத்ரு கூட என்ன பண்றான், அவனுடைய வேலை செய்யறான். சத்ரு கூட என்ன பண்றான்னா அவன் விதையை விதைக்கிறான், கஷ்டத்தை பாதை கண்ணீரை எல்லாம் விதைச்சு. அதனால என்ன பண்றான், நம்ம உள்ளத்துல அதே வளர்ச்சியை ஊக்குறான். நம்ம எப்ப பேசும்போதெல்லாம் நமக்கு தெரியும். பாருங்க பேசுங்க அப்படியே கீழே சத்ருவு பிசாசியா. பாருங்க, சத்ரு யாருங்க நமக்கு, அந்த பிசாசி அதை எடுத்துட்டு போனா பாருங்க, பறவை போல வந்து எடுத்துன்னு போனது சத்ருவுன்றது பிசாசியானவன். அறுப்பு உலகத்து முடிவு. ஒரு முடிவு இருக்குது நமக்கெல்லாம். நம்மளுக்கு முடிவு இல்லையா? இருக்குதுங்களா? இருக்குது. ஏன் முடிவுன்னா, தேவன் வானத்தின் பூமியை முதல் தொடங்கினார்கள், இது வரைக்கும் வழி நடத்தணும். ஆனா இதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அது எப்பன்னா பாருங்க கீழே, அறுக்கிறவர்கள் தேவ தூதருங்களாம். அறுக்க போறாங்க தேவ தூதருங்க. நல்லங்களை ஒரு பக்கம். இதுல நீங்க அந்த பார்த்தோம்னா கடைசியில் என்னன்றாங்கன்னா வலைக்கு ஒப்பிடுறாருங்க. வலையை ஒப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா, வலை மீன் பிடிக்கிறதுக்கு போறாங்க இல்லைங்களா. மீன் பிடிக்கிறதுக்கு போன வரைக்கும் மீன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு மீன் மட்டும் வரும், அது கூட பாம்பு வரும், கப்பை வரும், இன்னும் பார்த்தோம்னா தேல் வரும், இன்னும் எல்லாம் வரும் இல்லைங்களா. கல்லு கூட வரும், இல்லை கட்டிக்க மண்ணு கூட சேர்ந்து வரும். ஆனா வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த வலையில பிடிச்சிங்க என்ன பண்றாங்க, ஒரு பக்கத்துல மீனெல்லாம் போடுறாங்க, மற்ற உதகாத்தெல்லாம் இன்னொரு பக்கம். அது இப்போ பார்த்து பண்றவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும் தெரியாது. ஆனா இங்க வேதம் அப்படித்தான் சொல்லுது. அந்த அதிகாரம் முடிச்சா
நீங்க படிச்சு பாருங்க. அப்புறம் பாருங்க, மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை பாருங்க தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அனுப்புவாராம். தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுவாரு? அவர்கள் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தை இருக்கிற சகல இடர்களையும் பாருங்க சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்கள் பாருங்க அக்கிரம செயல்களை கூட சேர்த்து அவர்களை பாருங்க அக்னி சொல்லி அங்க பாத்துமானா கலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் அறுத்து என்ன பண்றோம் அக்னியில போட்டு அங்க பத்த வைக்க போறோன்றாங்க. இங்க பார்த்தோம்னா கெட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம், நல்லங்கள் எல்லாம் ஒரு பக்கம் என்ன பண்ண பிரிக்கிறாங்க. தேவ தூதர்கள் அந்த வேலையை செய்ய போறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. அப்புறம் கீழே வாசிச்சிடலாம். அவர்களுக்கு பாருங்க அக்னி சூளையிலே போடுவார்கள். நிஜமாக போட்டு போறாரா? தீமை செயல்களுக்கு ஒன்னா அதுக்கு நான் 10 கிலோ இருக்கும். அங்க எப்பவுமே நெருப்பு வெந்துனே இருக்குமா. பரலோகத்தை பத்தி நம்ம சொல்லும் போது, நரகத்தை பத்தி சொல்லும் போது என்ன பண்ணுங்க, எப்பவுமே அங்க வெந்துன்னு இருப்பது அங்க போட்டு போறாரா அப்படின்னா நம்ம அதுக்கு பயந்துக்கணும். என்ன பண்றோம், இயேசு ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். போட்டுருவாருங்களா? அவர் ஏத்துக்கொள்ளுகிற எத்தனை பேருக்கு அவர் பேர்ல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண அவரு அதிகாரத்தை தராரு. அதிகாரம் மட்டும் இல்ல, புத்திர ஸ்லாகத்தையும் கொடுக்கிறாரு. அவரை நம்பியிருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ஒரு நன்மையும் குறைபடத்தில்லை. அது மட்டுமல்ல, அவர் வேறு பிரிக்கிறாருங்க. யாருக்கு பிரிக்க போறாருன்னா வசனத்தை கேட்காதவங்களுக்கு என்ன பண்றாரு, பிரித்து எடுக்க போறாருங்க. அப்போ வசனத்தை கேட்டு அதுபடி நடக்கிறவனும் எப்படி பலன் கொடுக்க முடியும்? 100 பலன் கொடுக்க முடியும். 60 கொடுக்க. நீங்க எந்த பலனை கொடுக்குறீங்க நீங்களே கணக்கு இல்லைங்களா? நம்ம 60 இருக்கிறோமா இல்லை 30 இருக்கிறோமா, கொஞ்சம் என்ன பண்ணலாம், 70க்கு கொஞ்சம் மாறிக்கலாம். 70 ஒரு 30 சேர்த்து எவ்வளோ ஆகுதுங்க, 100 ஆகி போகுது. 60 ஒரு 40 சேர்த்துக்கு எவ்வளோ ஆகுதுங்க, 100 ஆகி கொடுப்போகுது. 100க்கு 100 ஆவாய் கொடுக்கறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும். அவருடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம தேடும் போது அது உண்மையா கேட்கறது மட்டும் இல்ல, அதுபடி செய்யறதுக்கு உள்ளத்துல ஓய்ந்த வேதத்தை பார்த்தோம்னா அது பலன் கொடுக்கறது அதிகமா கொடுக்குது இல்லைங்களா? பலன் எப்படி கொடுக்குதான்? 100க்கு 100. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாம். 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 8:24. அவரு எங்க ஏதிக்கிறாராம் பாருங்க. நம்ம அப்பதான் நம்மளாம் நம்ம கணக்கு கொடுக்க முடியுமா? இல்ல அவரு வசனத்தை வச்சு அந்தபடி செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிட்சை ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார். அவர் பிரவேசித்து எத்தனை வசனம் வாசிச்சிருக்கீங்க? 24. 34 பாருங்க. 34 இல்ல எபிரேயர் 8:24 இல்ல 9:24. இல்ல இது இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா இதயத்துல அவர் ஏதி இருக்கிறாருன்னு கேட்பாரு வசனம். அதனால எபிரேயர் இல்லையா நாங்க என்னன்றாருன்னா வேத வசனத்தை நம்ம உள்ளத்துல ஏதிக்கிறாருன்னு ஒரு வசனம் வரும். ஒன்றை கண்டுபிடிச்சு வாங்க. எபிரேயர்ல இருக்குதுங்க. அப்போ பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை என்ன பண்றதுன்னா அவரே நம்ம இதயத்துல ஏதுற. அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு குமாரனுக்கு ஒப்பிடுறாருங்க. குமாரன் அவருடைய வார்த்தை என்ன பண்றாருன்னா நம்ம இதயத்துல என்ன பண்றாரு, விதைச்சிருக்கிறாரு. அந்த விதைச்ச பலன் 30 இல்லை 60 100 நம்ம பார்த்தோம்னா நம்ம 100க்கு 100 பலன் கொடுக்கறது நேரம் தான் நம்ம இருக்கணும்ன்றது தேவன் விரும்புகிறார். அது கொடுக்கறதுக்கும் அவரே கிருபை செய்கிறார். அந்த பலனை கொடுக்க தேவன் தாமே நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வார் என்று 10:6 பாருங்க வாசிங்க. అప్పుడు నేను రక్తము చుట్టూలో నన్ను కూర్చి గాయపడిన ప్రకారము దేవా నీ చిత్తము నెరవేర్చుటకు ఇదిగో నేను వచ్చి ఉన్నానని அல்ல 8:10 வாசிங்க பாருங்க. 8:10 இது பாருங்க. இதுல எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த நாளில் நன்னன் பின்பு இஸ்ரவேல்
இஸ்ரவேலர் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கை பாருங்க, அவர் உடன்படிக்கை பண்ணி என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே நம்ம மனதில் வச்சிருக்கிறார் வசனம். அவருடைய இதயம் அவைகளை ஏதி இருக்கிறாங்க நம்ம இதயத்துல ஒரு வசனத்தை. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், நான் அவருடைய தேவனா இருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனமா இருப்போம். நம்ம அவருடைய அவர் நமக்கு தேவனா இருக்கார், நம்ம அவருடைய ஜனமா இருப்போம். இந்த 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லும் போது அவருடைய இதயத்திலே எழுதியிருக்கிறார். நம்ம வசனம் எல்லாம் எங்க எழுதியிருக்கிறாராம், உள்ளத்துல. அதுதான் உள்ளத்தினுடைய பலன் கொடுக்கறது. நம்ம பார்த்தோம் 4 விதமான பலன். அந்த பலன் எதுல நம்ம இருக்கிறோன்றது நம்மளே சோதிச்சு பார்க்கும்போது நம்ம எங்க இருக்கு, 30ல தான் இருக்கிறோமா, இல்ல 60ல தான் இருக்கிறோமா, இல்ல 100ல இருக்கிறோமா. 100ல இருந்தா பெட்டர் இல்லைங்களா, 100க்கு 100 மார்க்கு. எவ்வளவுதான் படிச்சாலும் வாதியார் என்ன பண்றாருங்க, ஒரு மார்க்கை கம்மி தான் போடுவார். நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நாங்கள் குறையாதான் இருக்கிறோம். அந்த குறை எதுக்கு நமக்கு அடையாளங்குது, முன்ன வளர்றதுக்கு அடையாளமாக்குது. அது 100 படிச்சுட்டேன்னு வச்சுக்கோமா, மார்க் போடுறதில்லை. என் பையனை காலையில் 50 கீழே வந்து பார்த்தா 45 49 கொடுக்குது. 100க்கு 100 ஏன் போடுறது இல்லைன்னு பார்த்தா, எதுக்கு போடுறது இல்லைங்க, போட்டால் என்ன ஆகிடும், நான் கொஞ்சம் நல்லா படிச்சிட மாதிரி தெரியுது அப்படின்னுட்டு இன்னும் கொஞ்சம் பெருமை வந்துடும் இல்லைங்களா. அது மாதிரி 100க்கு 100 பலன் கொடுக்கறது ஏசு கிட்ட அப்படி எல்லாம் குறை இல்லைங்க. அவர் 100க்கு 100 பலன் கொடுக்கறதான் நம்மளை வச்சிருக்கிறார். அதனால தான் இதயத்தில் ஏறினாராம், நீங்க என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னது. நாம் அவரு நம்ம தேவன் என்று நாம் அவருடைய ஜனம் இல்லைங்களா, விசேஷமான ஜனம் இல்லைங்களா. அந்த மாதிரி அவரு உண்மையான தேவனா இருக்கிறார், நாம் அவருடைய உண்மையான ஜனமா இருக்க தேவனை உதவி செய்வார். உங்களை இது வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இது நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த 3 அதிகாரத்தை நீங்க வீட்டில் மறுபடியும் கூட நீங்க படிச்சு பாருங்க. இது ரொம்ப நாள் நம்ம அந்த தேவனுடைய ராஜ்யம் சொல்லும் போதே என்ன பண்றான்னா, நம்ம சொல்லுறோம் நம்ம தேவன் ராஜ்யத்தை பத்தி தான் சொல்றோம், நினைக்கிறோம். செய்யும் போது என்ன பண்றான்னா, விதையானது என்ன பண்றான், வயலில் ஊந்தது உடனே, ஏன்னா கேட்டாங்கன்னா தேவனுடைய பக்கம் மாறிடுவாங்க அப்படின்ட்டு சாத்தான் என்ன பண்றான், எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்றான், அதே இல்லாம பண்ணிடுறான். இவங்க பலன் கொடுக்கணும்னா வசனம் தான். அந்த வசனத்தை இல்லாத பண்ணிட்டா என்ன பண்ண முடியாது, தேவனோடு கூட இருக்க முடியாது. அது இருக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிது, இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம அவருடைய வின்னரா இருப்போம். அவர் எப்படி ஜெயம் பெற்றாரோ அதே மாதிரி நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஜெயம் பெறங்களா இருக்க தேவனே நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்வார் என்று சொல்லி என்னோட வார்த்தைகளை முடித்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.